ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து தோல் உளுந்து இல்லை தோல் இல்லாதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உளுந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் மட்டும் டார்க்காக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் வந்து ஒன்று போல தான் இருக்கும். இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உளுந்து இந்த மாதிரி ஓரளவு செவந்து வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லை. நம்ம உளுந்து வறுக்கிறதுக்கு சேர்த்த எண்ணெயிலேயே இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் நல்லா வறுப்பிட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இனிப்பாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தா. சின்ன வெங்காயம் சேர்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ புளி சேர்த்ததும் இது கூட வந்து நல்லா 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இது நல்லா இதோடு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கீரை சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் அடுப்பை வந்து வச்சு வறுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோன்னா கீரை வந்து அரைக்கும் போது கசப்பாயிடும். அதனால் ஒரு 3/4 வாசி அளவு வெந்தாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக சுருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த மாதிரி வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடிசு துருவியோ இல்லை அரைச்சோ சேர்த்துக்கோங்க. அந்த கீரையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். ஓரளவு தேங்காய் சூடானாலே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி கீரை நீங்கள் இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி வரும். தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஹெல்த்தியாக அதே சமயத்தில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு கசப்பே தெரியாது. கீரையை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கீரை சேர்த்துக்கிறது கூட தெரியாது, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதோட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.